மீண்டும் உங்கள் ஜி ராஜசேகர், சென்னையிலேருந்து அசோக் நகர்லேருந்து பேசுகிறேன். நான் ஒரு ரொமட்டாலஜிஸ்ட். போன வாட்டி உங்களுக்கு மூட்டு தேய்மானம்னா என்னன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன பண்ணணும், மூட்டு தேய்மானம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். எக்ஸசைஸில் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸும்பாங்க. அது ஃபிசியோதெரபிஸ்ட் யார்கிட்ட கேட்டாலும் இல்லை நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் அது வரும். அந்த எக்ஸசைஸ் நல்லா பண்ணணும். ஸோ மூட்டு வலி இல்லாதவங்க நல்லா நடக்கலாம், நல்ல மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அப்படி மூட்டு வலி வந்துடுச்சு, மூட்டு தேய்மானம் தேயாமல் இருக்க சில மாத்திரைகள்லாம் இருக்குது, சத்து மாத்திரைகள்லாம். அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு. அதே மாதிரி இதுக்கு இன்னொரு இன்ஜெக்ஷனும் இருக்குது. இது ஒரு எண்ணெய் பசை மாதிரி ஒன்று மூட்டில் இருக்கும். அது டைரெக்டாக நம்ம மூட்டுக்குள்ளே கொடுத்துட்டோம்னா அது கொஞ்சம் லூப்ரிகேஷன் கிடைக்கும். இதெல்லாம் நல்ல ஏர்லி ஸ்டேஜில் நல்லா கேட்கக்கூடிய வைத்தியங்கள். இது இல்லாமல் எக்ஸசைஸ் எது ஃப்ரீயாக வருதோ அதை நம்ம மக்கள் செய்ய மாட்டாங்க. இது ஜிம்மில் போய் 3000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவங்க செய்வாங்க. அது இல்லாமல் சிம்பிளாக உட்காந்து பண்ணுற எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பாக அவங்க பண்ணி ஆகணும். எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸை நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முட்டி ஆப்ரேஷனுக்கு போவேணான்னா பேஷண்ட்ஸு கண்டிப்பாக முட்டிக்குரிய நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். ஸோ இதுதான் இது தவிர்க்க வேண்டியதுக்கு இருக்கிற அட்வைஸ். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.